அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி தினம் பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்துடன் செல்லும் இது ஒரு புதிய மாதமாக இருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 மற்றும் ஒரு திங்கள் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே ஆன்மீக பாலம் தொடர்ந்து சிந்தனை நேரம் பொருட்சொல் தினக்கவி மற்றும் தியானர்கள் தோப்பு இடம்பெறும் அறிவு கணிஞ்சம் இப்படியாக இடம்பெற காத்திருக்கின்றது. வணக்கம் ஐயா, வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உழங்காது பூக்கொண்டு துப்பா திருவேணி தும்பிக்கையான் பாகம் தப்பாவல் சார்வார் தமக்கு என்று சொல்லி விநாயகப் பெருமானுக்கு நன்மை எங்களுக்கு அருள வேண்டிய பிரார்த்தனை பண்ணி இந்த கிழமையும் இன்னைக்கு மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நீ கேட்ட நட்சத்திரம் பூராவும் மாலை மூல நட்சத்திரம் ஆரம்பம் சித்த யோகம் பூர்வபட்ச ஏகாதசியா இருக்கு. ஆடி மாதத்தின் சிறப்புகளை சொன்னோம். இன்றைய நாள் நடாமவனுக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது எத்தனை வாரம் என்று சொல்லிக்கொண்டு நாம் இன்றைய நாள் நிகழ்ச்சியை தொடங்குவோம். இந்த வாரம் போன வாரம் விட்டுட்டோம் தானே. 588 என்ன 588. ஓ 16 நன்றி. அப்போ 2 வார விடுமுறை நான், பிறகு ஒரு வாரம் நீங்கள் போன வாரம் வர இல்லை தானே ஐயா. பெரிய ஹாலிடே. 4 8 25 588. வாங்க, நிறைய தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம். வாங்க, கிழங்குகள் எல்லாம் மாறி ஆடி மாசத்திலே ஆடி 18 நேற்று தான் நாங்கள் நடைபெற்றது. அந்த கல்யாண நாட்கள் இனி எப்பொழுது ஆரம்பம்? எந்த திகதியில் இருந்தையா? என்னம்மா கல்யாணங்கள் இனி எந்த திகதியில் இருந்து ஆரம்பம்? ஆவணி மாசம் இன்னொரு 10 நாள் இருக்குமா? 14 இருந்து. என்னோட ஆவணி பிறந்துதான் விவாகங்கள் நடைபெறும். ஆனா இப்ப அவசர காலம் என்று சொன்னதுனாலே மாப்பிள்ளை துபாயில இருப்பார், ஜெர்மனில இருப்பாங்க. இப்ப அவருக்கு லீவ் இல்லை. இப்படியாக சில இடங்கள்ல ஆடி மாதத்திலும் சில திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. அது கொலை சொல்லல, என்ன கேட்டா எல்லாம் சேர்ந்து வரத்தானே வேணும். அதுக்கு 4 நட்சத்திரம் தானே ஐயா வேணும். இதோ அம்மா நன்றே செய்வாய், அது உடனே நினைச்சு 4 நட்சத்திரங்கள் இருந்தாலும் அம்மா சில பேருக்கு ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தால் செய்தான் ஆக வேண்டும். கல்யாணங்கள்லாம் சென்ற வாரம் 4 கல்யாணங்கள் நான் பேஸ்புக்ல பார்த்தேன். மணவரை வச்சு கல்யாணங்கள்லாம் சிறப்பாக நடந்திருக்கு. இது நாங்கள் யாரையும் குறை சொல்லக்கூடாது. முதல்ல அவங்க குடும்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குதானேம்மா. அது சரியா, அவங்களோட விருப்பம் தானே ஐயா. வெள்ளைக்கேற்ற வீக்கம் தானேம்மா. அது சரி. நாங்கள் எவ்வளவு 4 நட்சத்திரங்கள் சாஸ்திரங்கள் சொன்னாலும் பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஒரு 8ஆம் தேதி அன்னைக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்று அதை பத்தி நாங்கள் பேசினோம். பஞ்சகம் ஜல பஞ்சகம். இப்ப எங்கெல்லாம் மழை பெஞ்சு எங்கெல்லாம் அழிஞ்சு கொண்டு பாத்தீங்களா? அதுதான் வெள்ளவும் அதுவும் இதுவும். இப்ப நான் அந்த பஞ்சாங்கத்திலேயே போடுறாளம்மா பஞ்சகம், சோர பஞ்சகம், அக்னி பஞ்சகம். இதே மாற்றம் 1933 ஜூலை 17ஆம் தேதி கொழும்புலே ஒரு கல்யாணத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு முகூர்த்தம் வச்சாங்க. நான் சொன்னேன் இதை மாத்தி வைங்க. இல்லை அவர் கனடா போக வேண்டி, அவர் போனாயின்னா அடுத்தவரை வச்சு செய்யலாம் தானே கேட்கல. இந்த ட்ரஸ்ட் மாதிரி செய்தாங்க. அன்னைக்கு ராத்திரியே பானந்துர கோயில் எரிக்கப்பட்டது. செயல் வந்ததுன்னா எத்தனை கார், எத்தனை பஸ், எத்தனை பேர் வீடெல்லாம் எரிச்சு கொள்ளை அடிச்சு எல்லாம் செய்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அம்மா கிரகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பஞ்சகம் என்பது உண்மை. அதை மாற்ற முடியாது. பஞ்சகம், சோர பஞ்சகம், அக்னி பஞ்சகம்,
ஜலபஞ்சகம் இப்படியாக இருக்கு. ஆ அது எல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய நம்மால் கவனிக்கிறது. நான் என்ன ஒன்றும் சொல்ல போறதில்லை. சொன்னாலும் குற்றம், சொல்லாட்டியும் குற்றம். கேட்கும்போது நாங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டி இருக்கு. ம் பண்டிகை இந்த 8ஆம் தேதி வந்து ஒரு கல்யாண முகூர்த்தம் கூட இல்லையம்மா. புல்லு புடுங்க, சரியா, மாட்டுக்கு சூடு போட, ஆ தானியங்கள் விளைக்க, அது எதுவுமே அந்த முகூர்த்தம் இல்லை, ஒன்றுக்குமே போடல. ஆனால் இவங்கள் எல்லா இடத்துலயும் அந்த கும்பாபிஷேகத்தை செய்து முடிச்சிருக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் சொல்றதுக்கு இந்த வாரம் முகூர்த்தத்துக்குள்ளே நான் சிறிய பேப்பர்களை கட் பண்ணி நிறைய வச்சிருக்கு. ஆனாலும் அவங்க வசதிக்கு போல சீட்டு போட்டு அதை பற்றி பிரச்சனையில். ஆனாலும் பின் விளைவுன்ற ஒன்று தானே, அதை கவனமா பார்க்கணும். பின் விளைவு அப்ப யாரும் வராங்கன்னா பாப்போம், தொடர்ந்து பேசுவோம். வாங்கோ வாங்கோ வாங்கோ. சர்மா ஐயா வந்தா வரவேற்றுக் கொள்வோம். சர்மா ஐயா இந்த கிழமை ஏதோ பிள்ளையோட வெளியில் போவதா சொல்லியிருந்தேன், வேற இல்லைன்னு. சரி, ஹொரடை தானே ஐயா? எல்லாம் முடிய போகுது இன்னும். ஆனா குளிர் தொடங்கிடுச்சேம்மா. ஓ, வெதர் மாறிட்டு காற்று குளிரிங்கல்ல. நேற்று ராத்திரியெல்லாம் கொஞ்ச நேரம் நல்ல குளிரா இருந்தது. ம் சூரிய பகவான் கடகராசியிலே இருக்கிறார். சூரியன் ஆடி 18 முடிஞ்சது. இன்னொரு 10 நாள் வெதரெல்லாம் மாறித்தான் கிடக்கு. நம்மம்மா வெதரெல்லாம் மாறிட்டுது, காற்று குளிரா வந்துட்டுது. இப்போ கிரகத்தினுடைய தன்மையெல்லாம் நல்லா இருக்கிறது. சூரியன் சனி. நேற்றும் இங்கே இல்ஃபர்ட் விநாயகர் கோயில் தேர் போயிருந்தீங்களோ? ஓ போயிருந்தேன். நல்ல சனங்களும் நல்லா இருந்தது தேர் பார்க்குறதுக்கு. இது 2-3 தேர் ஒரே பிள்ளையார் தேரா ஓடி இருக்கு எல்லா இடம். ஓ, இங்கே பக்கம் உண்டு தான், மற்ற இடங்கள் தெரியாது எனக்கு. இந்த வாரக்கிழமை கனதுர்க்கி அம்மன் என்ன வார ஞாயிறு. எந்த போய் வார ஞாயிறு கனதுர்க்கி அம்மன் நினைக்கிறேன். சரி. மற்றது முருகன் கோயில் கொடியேற்றம் வார சனிக்கிழமை. எந்த முருகனம்மா? இங்கே ஈஸ்டா சரி. முருகன் இப்படி மாறி மாறி எல்லாம் வருகுதோ வண்டா. அதோட பிள்ளையார் சதுர்த்தி வர போகுது. அதோட ஓல்டம் சார் பிள்ளையார் தேரும் வரும். அது 10-11 அது கொடியேற்றம். அது 15 நாட்கள் தானே ஐயா? நன்றே நடக்கட்டும். எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமான செய்திகளை கொடுக்கட்டும். நிறைய சுபகாரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு. ஆவணி மாசத்துல நிறைய நடக்கட்டும். நல்ல முகூர்த்தங்கள் நிறைய இருக்கு. கிரகப்பிரவேசங்கள் முகூர்த்தம் இருக்கு. அதோட சில பேர் இந்த போன வருஷம் பெரிய மனுஷி ஆனதெல்லாம் இப்ப புனித விழா கொண்டாடுறாங்க இந்த ஆவணி மாசத்துக்கு. கொண்டாட வந்த தானே எல்லாம் நடக்கிறது. ஏன்னா இப்ப இந்த லீவு நாள் தானேமா எல்லாருக்கும். இப்ப இதில் வச்சு கொண்டாடுவார்கள். இதாக நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நல்லூர் கொடியும் ஏற்றிட்டாங்க. அது 5-6 நாளாக இருக்கும். இப்போ 6ஆம் நாளோ 7ஆம் நாளோ தெரியும். இன்னைக்கு 6-7 தானே. அப்படி எல்லாமே போகிறது. நாகபூஷம் கொடுத்த திருவிழா எல்லாம் முடிஞ்சது. அது போன இடம் போயிருந்தோம். அப்புறம் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் புது சப்பரம் புது இதுகளா நடைபெற்றது. ஒரு கொடிமரம் வச்சிருக்காங்களம்மா மாவட்டபுரம் கோயில்ல. ரொம்ப குடிமரம் சொன்னால் அதுதான் குடிமரம். அந்த மூங்கிலுக்கு கணு இருக்கு தானே, பாத்துக்கீங்களா? மூங்கில் கணு இங்க உள்ள கோயிலுக்கெல்லாம் 6 கணு 7 கணு தான் இருக்கு. அங்க மாவட்ட விலங்கு கோயில வச்சுதான் 11 கண். 11 கண்ணுனா எவ்வளவு உசிரம் இருக்கும். நல்லூர் கந்தசாமிக்கு 9 கணம். 9 கணுக்கள் தான் நல்லூர் கந்தசாமிக்கு வச்சிருக்கு. இந்த முள்ளுக்கு வந்து சமாதி தானேம்மா. அங்க மூலஸ்தான பூஜை ஒன்றும் காட்ட மாட்டார்கள்.
இந்த விசேஷ தீபாராதனை அது ஒன்றும் இருக்காது. கொடிமரத்துக்கு பூஜையெல்லாம் பண்ணி ஓ சுவாமிக்கு இங்கேருந்தே நைவேத்தியம் பண்ணி அலங்காரம் காட்டின உடனே சாமி தூக்கிடுவாங்க. ஆ அப்படி ஒரு கலாச்சாரம் அங்க இருக்கு. இங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வசந்த மண்டபத்துல பூஜை பண்ணி தேவாரம் பாடி எல்லாம் செய்வாங்க தானே. ஆ அங்க முக்காவாசியும் கொடிமரத்துக்கே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஆ ஆ வேலுக்கு தானே, வேல் தானேம்மா, ஆ வேலும் வள்ளியும் தெய்வானி. ஆனால் இங்கே இருந்துதான் ஜனம் வருது தெரியல. அள்ளி நேற்று நான் பார்த்தேன்னா பயங்கர கூட்டம். சனம் ஐயா, இங்கே நேற்று கொஞ்சம் இங்கால அவ்வளவு கண்டு இல்லை. ஆனால் நாகபூசணி அம்மனுக்கு போன வாரம் நல்ல கூட்டமாக இருந்தது. நிறைய பால் குடம் எல்லாம் இருக்காங்க. நேற்று பார்த்து நேற்று பால் குடம் காவடி ஆட்டம் எல்லாம் இங்கே இருந்தது. நிறைய பால் காவடி கற்பூர சட்டு செண்டை வாசிச்சாங்க. ஓ ஓ செண்டை வாசிச்சாங்க. நல்ல மேளம், நாலு கூட்டம் மேளம், மேளமா காவடி ஆட்டம். அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் காவடி ஆட்டம், கோலாட்டம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. வெதரும் நல்லா இருந்தது ஐயா. மழை இல்லை, எல்லாமே சிறப்பா இருந்தது. சிறப்பு. காலநிலையும் நல்லா ஒத்துழைச்சது. மழையும் இல்லை, வெயிலும் இல்லை. நல்ல அழகான காலநிலை. பின்னர் தான் சும்மா ஒரு தூற்றல் பச்சைதாத்திர நேரம் நினைக்கிறேன். மற்றபடி நல்லா இருந்துச்சு எல்லாமே. அங்கு 3 தேர்கள் ஐயா. நாகபூசணி அம்மன் 3 தேர்கள். ஒன்று பிள்ளையார், பிறகு பின்னுக்கு முருகன். முருகன் சண்டேஸ்வரருக்கு என்ன செய்தாங்கன்னு தெரியல. சின்ன சண்டேஸ்வரத்துக்கு கொண்டு வருவாங்க, எடுத்துட்டு வாரது எவ்வளவுமையா. நான் இல்லை, போன முறை 3 தான், இதெல்லாம் 1 தான். ஆனால் மற்றது ஈலிங் கனதுர்க்கமே 3 தேர் நினைக்கிறேன் நான். மாத்தரையில தான் பஞ்சரத பவனி சொல்லி போட்டு 5 ரதம் எடுப்பாங்க. பஞ்சரத பவனி சொல்லி போட்டு 3 நாள் ராத்திரி கொண்டு மாத்தரை ஜங்ஷன்ல விட்டுட்டு போயிடுவாங்கல்ல. அப்புறம் அடுத்த நாள் காலையில் தீபாவளி பண்ணி அடுத்த ரோட்டுக்கு கொண்டுவோம். அங்க 3 நாள் திருவிழாமா தேர். ஆனா அங்கேயும் இங்கேதான் வரும் தெரியாத ஜனம், சிங்கள ஜனங்கள் அள்ளி கொண்டு அந்த உண்டியில நிறைச்சிட்டு போயிடுவாங்க. காணிக்கை பன்று சொல்லுவாங்க, பன்று தண்டம். ஆனா நல்ல அன்னதானம் கொடுப்பாங்க. அன்னதானம், தாபத்துக்கு தண்ணீர் பந்தல் நிறைய. அதாவது இந்த மாக்களை நடுவுல சென்றலா இருப்பதனாலே கண்டி, நுரேலியா, முதல் பண்டாரவளை, கொழும்பு, இங்கெல்லாம் எல்லாரும் வருவாங்க. யாழ்ப்பாணத்துல இருந்து நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா மாக்கள மாரியம்மன் ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். அந்த கோயில் கட்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ராஜகோபுரம் 4 கோபுரம் கட்டி முடிச்சாங்க. அந்த கோபுரம் கட்டி அஸ்திவாரம் போட்ட அன்னைக்கு 2-3 பேரை பலி எடுத்துருச்சு. எதுவுமே கோயிலை தொட்டு வேலை செய்யும் போதுமா அதுகள் ஆச்சாரத்தோட செய்ய இருக்க. ஆனா நல்லா இருக்கு ஆலயங்கள், சிற்ப இதெல்லாம். அதே மாதிரிதான் இந்த திருக்கோமலையில காளி கோயில் இருக்கு. அது அந்த பிரம்மாண்டமான சிலைகளை எல்லாம் போட்டு உள்ளது. காளி, பத்ரகாளி, துர்கை, பிருத்திங்கிரிகி. அது இப்படி ஐயா அந்த தலகீழாக இப்படி வச்சிருந்தாரு. உண்மையில அது பார்க்க ஒரு பயம் மாதிரி இருக்குத்தான். இல்லாம அப்படியே இந்த கண்ணுக்கு போகும்போதே புல்லரிக்கும். அப்படி அந்த இப்படி எப்படி பாக்குற மாதிரியே வச்சிருக்கிறாரு. நல்ல அதாவது சிற்பாசாரிகளை கொண்டு நல்லா சொல்லி முறையாக அந்த தூண்களிலாம் பாருங்க. இந்த யாழின்னு ஒண்ணு போடுவாங்க, பாத்தீங்களா? யாழி. அந்த யாழிகள் எல்லாம் போட்டு அந்த யாழி வாயிலேருந்து மாலை தொங்க போட்டு சிற்ப ரகசியங்களை கொண்டு முடியல கொட்டி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்பொழுது இங்கே ஒருத்தர் கோயிலில், அந்த காளி கோயிலில் 2 அம்மன்கள் இருக்கிறார்கள் தானே. அதில் ஒருவர் காளி, மற்றவர் யாரு? இந்த தேவி மகாத்மியத்துல 4 கை அம்பாள்னு ஒரு கதை. 4 கை அம்பாள், 6 கை அம்பாள், 8 கை அம்பாள், 10 கை அம்பாள்.
18 கை அம்பாள் சொல்றது அது 18 இந்த நாகபூஷணியோடு நிக்கிறாளே பாத்தீங்களா, பாம்பு வச்சிருக்கும், இல்லை இங்கே தலைக்கு மேல பாம்பு. அதில் இருக்கா இல்லையே, இந்த தனியாக தனி. பக்கம் இந்த பக்கம் நீங்க சுத்தி வார நேரம் இந்த பக்கத்துல பெரிய உசரமான ஒரு 5-6 அடியில வச்சிருக்கு. ஓகே. ஆ அது வந்து மகா பத்திரகாளி, விஸ்வரூப தரிசனம் சொல்றது மகா பத்திரகாளி. ஆ ஆனால் மூலஸ்தான இப்போ அம்பாள் இவருக்கு செய்கிற அந்த அலங்காரம் அவருக்கு குறைவு. இப்போ இவருக்கு கொண்டெல்லாம் பெருசாக வச்சு அது ஒரு இதாக தானே வைக்கிறவங்க. அப்போ அவர் ஒரு சாதாரணமாக இருப்பார். அதான் கேட்டுட்டு திருவிழா யோசிச்சேன். காலத்துலமா நிறைய நகையெல்லாம் போட்டு சாமி அந்த ஒரு சாரி அந்த அம்பாளு சரியா இருக்குமா. ஓ ஓ நல்ல உயரம், ரெண்டு அம்மன்களும் உயரம். சூரினி, சூரினா சூலத்துக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி. ஆ ஆ அந்த சூரினி சொல்ற சக்தி இருக்குது பைரவருடைய கையில. கையில். அதனால்தான் பைரவ பூசை பண்ணும் போது பூசணிக்காய் தேசிக்காய் வெட்டி உங்கோந்தலில் நல்லா காட்டுவாங்க. பிருத்திங்கிரி மகா காளி. ஆ ஆ இதுல இந்த அம்பாளுடைய சங்கராச்சாரியார் பாடின பாடல்ல பாருங்க என்னென்ன வருது பாருங்க. அம்பா, சாம்பவி, சந்திரமோஜிபலா, வர்ணா, உமா பார்வதி, ம் காளி, ஹைமவதி, சிவாத்ரு நயனி, கார்த்தியாயனி, பைரவி, சாவித்ரி, நவயௌவனா, சுபகரி, சாம்ராஜ்யலட்சுமி பிரதா, சித்ரூபி, பரதேவதா, பகவதி, ஸ்ரீராஜ ராஜேஷ். இதைத்தான் அபிராமி அந்தாதியில் அவர் பாடல் தனம் தரும், கல்வி. கல்வி தரும். இப்ப இதெல்லாம் ஆறு அந்த தெய்வங்கள் சொல்ற தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர் அறியா நல்ல மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லாத இனம், என்னன்னு தரும். நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலால் அபிராமியின் கடைக்கண்களே. இப்படியாக இந்த 108 பாடல்களிலே இப்ப ஒவ்வொரு கனம் அம்சமாக தரும்ன்றதுக்கு என்ன மீனிங் ஐயா? கனம் இப்ப தனம் சரி, கனம் தரும். ஆமா ஆமா. இப்ப கோயிலுக்கு போனீங்கன்னா அர்ச்சனை பண்ணி கொடுத்தா அவங்க ஐயா என்ன சொல்லுவார்? தனம், தானியம், தானியம். பசும், ஓ. பகுபுத்திர லாபம் சொல்லிட்டு தானே உங்களுக்கு கிடைக்கும் தானே தாராரு. ம் அந்த தனம் என்றால் பழமும் வர வேணும், ஆ வீட்டு நிறைய தானியங்களும் நிறைஞ்சிருக்க வேணும், ஆ உங்களுக்கு சுகமாக அணுகக்கூடிய வஸ்திரங்களும் நிறைஞ்சு வர வேணும், ஆ பிள்ளைகளுக்கு கல்வியும் ஆ அது சரி, அது தனம் சரி, கனம்ன்றதுக்கு கேட்குறேன். தனம். அது தனம்னா அதுக்குள்ள எல்லாம் வந்துடுவோம்மா. தனம் தானியம் இல்லை கனம் ஐயா, நிறைவில் கனம் வந்து முடியுதல்ல. கனம் தருமா. ம் கனம் அது எல்லாத்தையும் சேர்த்து தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தரும், யானம் தரும், தீபபடி நெஞ்சில் வஞ்சம் இல்லாயிரம் நல்ல எல்லாம் தரும், அன்பர் என்பதற்கே கனமானது. அதாவது எல்லா பொருள்களும் சேர்த்து தரக்கூடிய ஒரு பார்சல். ஆ சரி சரி. தனியாக ஒன்று கொடுப்பது, கட்டி கொடுப்பது. இப்ப பர்த்டே பார்ட்டிட்டு எல்லாத்தையும் வச்சு தானே மூணி தானே பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. ஆ கனம் தரும் எல்லாமே அடங்கியது. அடங்கியது கணம். சரி சரி. கணமிதி கணம் கணம். இந்த கணபாடம் சொல்லி ஒரு சமஸ்கிருதத்துல இருக்கு. அந்த கோயில பாத்தீங்கன்னா ஒரே வரியை வச்சு கொண்டு 10 தரம் சொல்லுவாங்க. தத்தே தத்தே கர்ப்பம், தத்தே 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 கர்ப்பம், தத்தே எஜமான் எஜமான் எஜமான எஜமா. அது வந்து கணம், கணபாடம் சொல்லி ஒன்று. கணபாடம் சொல்லி இந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதத்தில் நல்ல பயிற்சி பெற்றவர்கள் அதை படிப்பாங்க. ஏற்றம் 4, இறக்கம் 3, ஏற்றம் 2 இப்படின்னு கணபாடங்கள் சொல்லி போட்டு இந்த கோயில் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா கணம் படிப்பாங்க. இப்ப மேளம் அடிச்சோடனே சாமி தூக்கிறாங்க. முந்தி அப்படி இல்லையே. கணம், தேவாரம், அப்புறம் உங்களால என்ற பாடல்கள், அப்புறம் சாமி முன்னுக்கு ஒரு 2 பிள்ளைகளை பரதநாட்டியம் ஆட சொல்லி இப்படியெல்லாம் பார்த்துருப்பீங்க தானே. அதுக்கு பிறகுதான் சாமி தூக்குவாங்க. இப்ப அதுக்கு நேரம் இருந்தது. இப்ப தற்காலத்துல எல்லாம் சுருங்கி போனதுனால நேரங்கள் இல்லை. இப்ப இந்த அபிராமி அந்தாதியில
சாம்பவி, சங்கரி இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. நிறைய அம்பாளுடைய நாமங்களை இதுலேயும் பாருங்க. இந்த கோவில்ல வேட்ட திருவிழான்னு ஒண்ணு செய்யறாங்க தானே, ஓ அதுல நிறைய காய்கறி கட்டி தொங்க போடுவாங்க, பார்த்துருக்கீங்க? ஓ இவர் வாள் எடுத்துக்கொண்டு அந்த காய்கறியெல்லாம் வெட்டி 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 வந்து கடைசியா அந்த முளைக்க வச்சிருக்கிற பயிரை வெட்டி ஓ அது பொருந்த வாழை ஒரே வெட்டாக வெட்டிடுவோம். ம் இதுல வந்து தேவி மகாத்மியத்தை சொல்றா, அந்த காய்கறிக்கு ஒரு தெய்வம் இருக்கா, சாகம்பரி. ம் சாகம்பரி தேவதை. இந்த காய்கறிகளெல்லாம் வச்சு வழிபாடு நீங்க பார்த்துருப்பீங்க. சில நேரம் கோவில் அலங்காரம் கத்தரிக்காய், வாழைக்காய், பூசணிக்காய் ஓ எல்லாம் அம்பாள் மண்ணுக்கு வச்சு இந்த பச்சை மிளகையால மாலை போட்டு புடலங்காயால பின்னுக்கு திருவாச்சி மாறி கட்டி ஓ ஓ சாகம்பரி. சாகம்பரி. சாகம்பரி சொல்லிவிட்டு அம்பாளை பத்தி வழிபாடுல நிறைய சொல்லி இருக்குமா. தேவி மகாத்மியத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. சில இந்தியாவில எல்லாம் கடைகளை, காய்கறி கடையில பார்த்தீங்கன்னா அந்த சாகம்பரியில படம் மாட்டியிருப்பாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் பாடல் ஆன்மீக பாடம், வாரம் 588. தொடர்ந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் பேசுறது. வாங்கோ வாங்கோ என்று அன்புடன் அழைக்கிறோம். கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உங்கள் பக்கம் உள்ள கேள்விகளை கேட்டு அறிந்து கொள்ளலாம் ஐயாவிடம் இருந்து. இப்போ ஒருவர் சொன்னார் ஐயா, ஒருவருக்கு 75 வயசு. அவர் நீண்ட காலம் நோயிலிருந்து இப்பொழுது இறந்து விட்டார். அப்போ அவர் வந்து கௌரி காப்பு பிடிக்கிறவர், கௌரி விரதம். அப்போ சின்னதிலிருந்து இறக்கும் வரைக்கும் பிடிச்சி வந்திருக்கிறார். அப்போ சிலர் சொன்னாரெல்லாம் அவர் அந்த சீரியஸான நேரம் இந்த கௌரி காப்பை கலட்டுன்னு சொல்லி. அப்போ இவர் சொன்னாலும் இல்லை நான் கலட்ட மாட்டேன் அப்படின்ட்டு. திரும்ப அவர் அந்த இறக்குற நேரம் யார் கலட்டினார்கள் தெரியலாம், அவருக்கு பக்கத்தில் அந்த கௌரி காப்பு கலட்டி இருந்ததா. அவர் தான் கலட்டிருக்க வேணுமென்றார்கள் இறந்தவர், பெண் ஒருவர். பின்ன ஒருவர் சொன்னார் அதுலேயும் இருக்கு. அப்போ நான் கேட்டேன் கௌரி காப்புக்கும் இறப்புக்கும் என்ன சம்மந்தம்ண்டு. இல்லை அந்த மூச்சு அதுலேயும் அப்படி இருக்கிறன்ற மாதிரி சொன்னார்கள். அப்படி உண்மையாக இருக்கும் ஐயா? சில நேரம் இவளே கலட்டி போட்டுருக்கலாம். இல்லை அவர் தான் கலட்டி போட்டார். ஏன்னா அந்த 7வது கட்டத்தில் அவர் கொஞ்சம் அந்தரிச்சு தான் இருந்தவர். அப்போ அந்த நேரம் மாட்டேன்ண்டவராம், இல்லை கலட்ட மாட்டேன்ட்டு. பிறகு தன்னை 7வது கட்டத்தில் அதை கலட்டின பிறகு அவர் இறந்துட்டார் அப்படியாண்டு. இப்போ நாங்கள் 1000 விரதங்கள் இருக்கிறோம், கந்தஷ்டி விரதத்திலேருந்து கேதாரம் எல்லாம் இருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிற நேரம் கடைசி நேரத்தில் அதாவது இந்த ஆயுள் நிர்ணயம் வந்து எங்களுடைய கையில இல்லையம்மா. ஆயுள் நிர்ணயம் நம்மளோட கையில இல்லைன்னும்போது அவர் கடைசியா உணர்ந்துட்டார். ஆனாலும் அந்த விரதம் இருந்தது ஒன்றும் வீண் போகாது. இல்லை ஆனால் அந்த காப்பை கலட்டின அப்புறம் தான் அந்த இறந்துருவரெண்டு நினைச்சதை கலட்டினவராம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறேன். அவளுடைய பிரார்த்தனை என்ன நடந்திருக்குமா. அந்த காப்பு எப்பவே நான் ஒன்று சொல்றேன்ப்பா, நீங்க நம்மள சத்யவான் சாவித்திரி கதையை எடுத்தாலும் அப்படித்தானே. சத்யவான் செத்து போறார், இவள் யமனோட போராடி அந்த உயிரை மீட்கிறாதானே. அப்ப நாங்கள் எல்லாம் வந்து மனிதர்களைய பெரிய சக்திகளை பெற்றவர்கள் அல்ல. ஆனாலும் பிறப்பு ஒன்று இருக்குமேயானால் இறப்பு ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அந்த 75-76 வயசு வாழ்ந்ததே ஒரு பெரிய புண்ணியமே. எல்லாம் சின்ன வயசுல எல்லாம் அப்படி இப்படியெல்லாம் போகுது. ஆனாலும் அந்த புண்ணியம் இறந்து போனாலும் என்றும் கணவன் மனைவி கூட அந்த உடல் அன்புகள், பாசங்கள், உயிர் ஒற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும். அன்றைக்கு கூட ஒரு அம்மா வந்து கவலைப்பட்டவள், என் புட்ட நேரம் 5 வருஷம் ஆச்சு, ஆனாலும் தனக்கு தெரியுதான் தன் பின்னாலே அவர் வர்ற மாதிரி. கோயிலுக்கு போய் கும்பிடும் போது அவரும் பக்கத்துல இருந்து கும்பிடுற மாதிரி தெரியலையா. நான் சொன்னேன் அதுதான் வாழ்ந்து வாழ்ந்து நீங்க அனுபவிச்சது, அது மறக்க முடியாது. என்ன சொல்லுங்க,
வாழ்க்கை என்பது ஒரு சின்ன வட்டம். அதை நாங்கள் வளர்ந்து படிக்க பண்ணி கல்யாணம் பண்ணி அவர் பேரம் பேத்தி குழந்தைகள் எடுத்து எல்லாத்தையும் பார்க்கும் போதும்மா இந்த அன்பு பாசமன் கணவன் மனைவி ரொம்ப இதாத்தான் க்ளோஸா தான் இருக்கணும். முன்பு இவர் இறந்தாலும் சரி அவ இறந்தாலும் சரி இந்த நடமாடும் தெய்வம்னு சொல்றாங்க தானே, அது இருக்கத்தான் செய்யும் உடம்புல. அதனால குற்றங்களை நாங்கள் வெள்ளம் இல்லாம இருக்கவும் முடியாது. அதுக்கு வேண்டி நாங்கள் வர்றவங்களுக்கு இப்படி இருக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா ஒரு உங்களால் முடிஞ்ச பெண்களுக்குன்னு சொல்றதுதான் இந்த விரதங்கள். விளக்கு பூசை வருதுன்னு அந்த வெள்ளிக்கிழமை, வார வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை. வரலட்சுமி அதாவது அது இப்ப எப்படி ஐயா இளையவர்கள் பிடிக்காது. இப்ப வேலை செய்யறவர்கள் குடிப்பார்கள் தானே. இப்ப ஒரு நேரம் கோபி 3 நேரம் டீ அப்படி குடிக்கலாமா? அல்லது வரலட்சுமி விரதம் சொல்லி போட்டு ஒரு பெரிய விரதமா சொல்லலையம்மா. நீங்க உங்களால இந்த விரதமும் தவமும் உங்களால இயன்றதுதான். உங்களை கஷ்டப்படுத்தி வர்த்தி கூட நீங்க செய்ய சொல்லல. இல்ல வேலை செய்யறவர்களுக்கு ஐயா ஒரு டீயோ கோபியோ போயிட்டு ஆமா வேலைக்கு போங்க, சாயந்தரம் 5:30 6 வந்துடுவீங்க தானே. வந்த பிறகு ஒரு விளக்குக்கு சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சு 2 மல்லிகை பூவோ ரோசா பூவோ வச்சு உங்களால் எந்த அந்த கையில புத்தகங்கள் வரலட்சுமி பூஜைன்னு ஒரு புத்தகம் இருக்கு, அது சில நேரம் வீட்டுல இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த அம்பாளுடைய 8 நாமங்கள் தனலட்சுமியவா தானலட்சுமியவா வீரலட்சுமியவா அதை சொல்லுவோம். அப்புறம் இந்த சர்வமங்கள மாங்கல்யே அதை சொல்லுவீங்க. உங்களால என்ற அந்த தமிழ்ல நிறைய பாடல்கள் வந்திருக்கு அம்பாளுக்கு. அப்படி இல்லாட்டி இந்த கற்பூர நாயகி கனகவல்லி இதுகளை இப்பதான் யூடியூப்ல போடாம ஆயிரக்கணக்கான இதெல்லாம் கிடைக்குதோ. ஆனா இப்ப ஐயா இப்ப அவர்கள் எப்படியும் இப்ப கோயிலுக்கு போய் வர 9:30 ஆகும். அப்ப அது பிறகு சாப்பிட வேணும். ஆனா அதற்கிடையில் அவர்கள் கோபி டீ குடிக்கலாமா? குடிக்கலாம். தண்ணி தாகங்கள் ஜலங்கள் காபி இதுக்கெல்லாம் சொல்லப்படல. அதாவது அன்னம் தவறு, அன்னத்தை தவிர்த்து நீங்க என்னவோ இப்ப அந்த காலத்துல எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இந்த ராசவள்ளி கிழங்கு இருக்கு தானே, அதை சுட்டு சாப்பிடுவாங்க. வேகிக்கிறது நெருப்புல சுட்டு அந்த கிழங்கை சாதிப்பாங்க. இந்த சீனி கிழங்குன்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அதையும் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இந்த விரதத்துக்கு முடியாதவளுக்கு சாப்பிடக்கூடிய கிழங்கு. சரியா சொல்ல இல்ல தான் உங்களை உறுத்தி வறுத்து செய்ய சொல்லி வேலை செய்ய. எதுவுமே மனத்தகத்தான் வாக்கிலுள்ளான் ஈரேழு அன்னத்து அப்பால் திரு காளகஸ்தியானே. எல்லாம் அந்த மனத்துக்குள்ளதான் இருக்கு. இது சட்டங்கள் 1000 இருக்கும், இருந்தாலும் அவ்வளத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கிறது கஷ்டம் தான் இந்த நாட்டுல. அந்த காலத்துல நோய் இல்லாமல் 56 86 வயசு வாழ்ந்தவங்களானதுனால அது சரி. இப்ப அப்படி இல்லையேமா, 13 வயசுலயே சுகர் வந்துருது. இப்படியாக நாங்க இந்த நோய் உருண்டு போற காலங்களிலே இருக்கும்போது சில சட்டங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் தளர்த்தினோம். கும்பிடத்தான் வேணும் இறைவனை, வேண்டாம் சொல்லல. நாம் தளர்த்துவோம். தளர்த்தி அதுக்கு வேண்டி அடுத்தது பரிகாரங்களான என்னென்ன சாப்பிடலாமோ அது சாப்பிட்டு அத என்ன சொல்றாருன்னு கேட்டாக்கா, பாலுல 2 சர்க்கரை சர்க்கரை சொல்லியாச்சுன்னா சீனி இல்ல, இந்த கருப்பட்டின்னு ஒண்ணு இருக்கு தானே, அது போட்டு குடிக்கலாமா. அது தாங்கும். அப்ப இந்த சுகரா இருந்தாலும் அதனால இந்த எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி உடம்புல உங்களுக்கு 5-6 மணிக்கான அந்த பூசை முடியல வரைக்கும் உங்க உடம்பை கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களாமா? இப்ப மாசம் எல்லா விரதம் இருக்குதான். தை மாசம் முதலாகி மாசி மாசம், வைகாசி மாசம், அப்புறம் மார்கழி மாசம், இப்படி 12 மாசங்களிலே விரதங்கள். கார்த்திகை விரதம், கார்த்திகை மாசம் இருந்தா ஐப்பசி மாசம் வந்தா கந்தசஷ்டி. கந்தசஷ்டிக்கெல்லாம் பார்த்துருக்கேன் நான், வாழைப்பழமும் பாலும் தான் ராத்திரியா குடிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு நிறப்படம் வைக்க வேணுமா ஐயா? இதுக்குமா வரலட்சுமி விரதத்துக்கு அதாமா லட்சுமி முகூர்த்தம்னு ஒண்ணு இருக்குதானே. இப்ப வீட்டு வாசல்ல ஒரு கல்யாண வீடுன்னா கும்பம் வைக்கணும். அது மாதிரிதான் இந்த வீட்டிலேயும் வரலட்சுமி வர
வரனா வாங்கோ அப்படி சொல்றதுதான் வரலட்சுமி. ஓ அதுக்கு வந்து அந்த கும்பம், இந்த அத அம்பாள் வரக்கூடிய இடங்கள் கும்பம், தீபம், கற்பூராராத்தி, நெவேத்தியம். கும்பம் அப்படி வைக்க வேணும் ஐயா? இப்போ சாதாரணமாக சும்மா தண்ணியை சும்மா விட்டு செய்யணுமா? சாதாரணமா கும்பத்தை வச்சுட்டோமா. இப்ப எல்லாம் கடையில இந்த முகம் கடை தெரியவா பாத்துருக்கீங்களா? சின்ன முகம் விற்கிறாங்க. ஆ அதை வேணா வாங்கி வச்சுட்டு அது பொட்டு கட்டி ஒரு பாவாடை துண்டோ அதே உடல் வீட்டுல இருக்கிற புதிய ஓ துணி. சாரிய சுத்தி எடுத்து இப்படி வச்சு கட்டிட்டு ஒரு பூமாலையை போட்டுட்டு மகாலட்சுமி அதுல வந்து இந்த லட்சுமி அஷ்டோத்திரம் எதில் தேங்காயில் வைக்கிறது புகுதி ஐயா? தேங்கதான் புகுதியும் விகுதியும் வித்யாம் சர்வம் ஸ்ரத்தாம் விபூதியும் பரமாத்தியாம் வாசே பத்மாலயாம் அப்படி 108 நாமத்தினாலே அவ்வாறு ஸ்தோத்திரம் செய்யப்படுகிறது. நமஸ்தே அச்சு மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சர்வச்சக்கர கதாஸ்தே மகாலட்சுமி நமஸ்து. நீ உங்களால் முடிஞ்ச சர்வமங்களை தெரிஞ்சா அதே சொன்னாலே போதும். இதுக்கு வேண்டி நாங்கள் புத்தகங்களை தெரியும் படிச்சு கொண்டு இருந்தீங்களா? உங்களா மனசுல அம்பாளை பத்தி என்ன நாமங்கள் தெரியுதோ அதை சொல்லுங்க. இப்போ சாதாரண கும்பம் என்னென்ன செய்ய வேணுமையா அதுக்கு? கும்பத்துக்கு ஒரு மாவில வச்சுமா இந்த கும்பத்துக்குள்ள ஏலக்காய் கொஞ்சம் ஜாதிக்காய் தண்ணிக்குள்ள பச்சை கற்பூரம் போட்டுட்டு தேங்காய் வச்சுட்டு தேங்காய் மஞ்சள் தண்ணியில கழுவி அதுக்கு நல்ல வடிவான ஒரு புட்டு வச்சுட்டு அந்த முகம் கிடைக்குங்க அம்பாள் வரலட்சுமி முகம் அது கிடைக்குமாலும் அதையும் சாத்தி எது தேங்காயில வைக்கிறது. அது மேல தேங்காய் மாட்டி விடுறது. தேங்காயில மாட்டிட்டு தேங்காய் மாட்டிட்டு நீங்க சாரியோ ஒரு பிளஸ் பீஸோ கட்டி விட்டுட்டு அம்பாளு பூவை போட்டுட்டு அதுக்கு பக்கத்திலே பிள்ளையார் சிலை இருந்தா பிள்ளையார வச்சுட்டு அல்லாட்டி மஞ்சளால பிடிச்ச ஒரு பிள்ளையார வச்சுட்டு முதல் விநாயகர் வழிபாடு செய்து அப்புறம் தீபத்தை ஏற்றி தீப பூஜை பண்ணி அப்புறம் அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்ச என்ன நாமங்கள் லலிதா சஹஸ்ரநாமம் திருசதி அஷ்டோத்திரம் எல்லாத்தையும் போட்டு கேட்டு உங்களால் முடிஞ்ச பாடல்களை கோயிலில் போறவர்கள் அங்க போவார்கள். வீட்டுல உங்களால் முடிஞ்ச பாடல்கள் பாடி சில கோயில்ல இப்ப அவங்களே விளக்கேற்றி பூஜை பண்றாங்க. அவங்க செய்யணுமா எல்லாம் புக் பண்றாங்க. இப்ப அதுலயும் போய் செய்யலாம், குற்றம் இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் முழு வசதி வேணும். வேலைக்கு போறவங்களுக்கு இப்போ கோயிலுக்கு போறவர்களுக்கு ஐயா இப்போ வீட்டில் கும்பம் வைக்க வேணுமா? கோயிலுக்கு போய் செய்கிறவர்களுக்கு இப்படி இருந்தாலும் வீட்டுல தானே லட்சுமி வீட்டில் தான் லட்சுமி தங்க போறான். ஓகே ஒன்றுமே பெருசா செய்யாட்டியும் ஒரு கும்பத்தை வச்சு ஒரு பொட்டு வச்சு செய்ய பூ வச்சா போதும் காணுமா? சரிங்களா? உங்களால் இதெல்லாம் இந்த வழிபாடுகள் எதுவுமே அடிச்சு படிச்சு செய்ய தேவையில்லை. உங்களால இயன்றதுதான் மனத்தகத்தான், மனதிலே உள்ளவன் தான் இறைவன். அதுக்காக ஆடம்பரமா செய்யறவங்க இருக்கிறாங்க. 10 பேரை கூப்பிட்டு வீட்டுல நல்ல சாப்பாடு எல்லாம் போட்டு அந்த வார பொங்கலுக்கு பார்சல் எல்லாம் கொடுத்து உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி பிளவுஸ் பீஸு வளையலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் அம்மா நான் தான் சொன்னேன், நிறைய முடி இருந்தா பூ நிறைய வச்சு கொள்ளலாம். என்ன மாதிரி 2 முடி உள்ள ஒரு பூ கூட வைக்கணும். காதல் அமைக்க வேணும். வாங்குவோம், கேட்டுக்கொண்டு இருப்பாங்க, தொடருவோம், வாங்கும். செல்வி தியாதனர்கள் வாங்க. வணக்கம். தொடர்ந்து பேசுவோம். செல்வியாக்கா வாங்க. வணக்கம் மாணி. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். நன்றி. வணக்கம் ஐயா. நாங்கள் கடந்த வாரம் ஆடிப்பிறப்பு அந்த ஆடி அமாவாசை பற்றி கதைத்திருந்தோம். அது பற்றிய ஒரு கேள்வியை உங்களிடம் அன்றைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, இன்று கேட்கிறேன். இந்த ஆடி அமாவாசைக்கு நான் இந்த முறை தாயகத்தில் நின்றேன் ஐயா. அப்பொழுது எமது உறவுகள் எல்லாம் தந்தையார் இல்லை, ஆனால் தாங்கள் கணவர் இருப்பதனால் விரதம் பிடிக்க கூடாதாம் என்று பிடிக்கவில்லை. அது அது சரியா இருக்குமா ஐயா? கல்யாணம் பண்ணி வந்தவுடன் கணவனுடைய குடும்பத்தோட ஒத்து போறதுதான் சரி. அது சில பேர் செய்ய மாட்டாங்க. சில வழமையாக நடந்து வார சில வழிபாடுகளை எங்களால மாற்றி அமைக்க முடியாது. முன்னோர் சொல்லணும்னு தானேமா.
அவள் அப்பா அம்மா பாட்டன் பாட்டி அந்த காலத்திலே தொடர்ந்து வந்தவங்கள் கல்யாணம் பண்ணி வந்த விடவே இவனுடைய அப்பா அம்மாக்காக அவளை வந்து செய்ய அலௌட் பண்ண மாட்டான். அதனால குற்றம் இல்லை. அப்பா அம்மா செய்யாவிட்டாலும் புருஷன் இருக்கான் தானே, அவன் அப்பா அம்மா கூப்பிடுவான் தானே. இல்ல புருஷனுக்கு அவர் செய்வார் தண்டதார. ஆனா வந்த பெண் பிள்ளைகள் அவர்கள் ஏன் தங்கள் தந்தையருக்கு செய்யாமல் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்பதுதான் இருக்கிறார்கள் என்பது விதியிலேயுமா அந்த காலத்துல மூத்தோர் சொல்ல என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணம் கண்ணு பட்டி வட்டி உடனே இவள் செய்ய வேண்டியதில்லை, இந்த கணவன் செய்ய வேண்டும். கணவன் செய்யும் போது இந்த மாமனாருக்காக ஒரு பூ போடலாம், மாமியாருக்கு வேண்டி ஒரு பூ போடலாம், இப்படித்தான் அதிகாரம் சொல்லப்பட்டது. அட்டார்னிக் லோ சொல்றாங்க, சட்டம். அதுக்கு இப்ப கணவருக்கு தகப்பன் இருந்தார், அவர் செய்ய வேண்டும் தேவையில்லை, அது அங்க தேவையில்லை, அது அப்படியே போயிடும், அது செய்ய தேவையில்லை. இப்ப பிரார்த்தனா பண்ணினா போடும், இவளுக்கு செய்ய அதிகாரம் இல்லை. இப்ப பிரார்த்தனா மத்தியானம் சமைச்சு சாமிக்கு வைக்கும் போது வச்சா போடும். இல்ல நான் நினைச்சேன் கணவர் வேறு தந்தை வேறு தானே. என்ன அது இருந்தாலும் கணவர் வந்து தந்தையாக. கல்யாணம் இப்ப நாங்களாம் பிராமண சமூகத்தில எந்த சமூகத்திலே நான் பார்த்திருக்கேன். எல்லா சமூகம் என்பது ஒண்ணுதான். கன்னியாதானம் பண்ணி கொடுத்த உடனே இவன் இங்க உள்ளதை விட்டு அங்க போயிடுறான். இவ இங்க தூக்கி பிடிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. அது அப்பா அம்மாவுக்கு வேண்டி பிரார்த்தனை பண்ணலாம். வேறு விசேஷமாக மேளாடிக்கிறது, படைக்கிறது இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, நன்றி ஐயா, நன்றி. கேள்விக்கு சந்தோஷம். என்னன்னா இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து கொஞ்சம் குழம்பி வந்திருக்கிற ஒரு கேள்விகள். இது இப்படி இருந்தா போதும். ஓகே, நன்றி ஐயா. நன்றி, வணக்கம், வாங்க. நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் ஆன்மீக பாலம், வாரம் 588வது வாரம். வாங்கோ, தொடர்ந்து பேசோ. தர்மாயா லீவுல போயிட்டாரு, பேசு. ஈஸ்வரன் அண்ணா வந்து நிக்குது, வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் பாணியக்கா, வணக்கம் குருக்கள், வணக்கம் வணக்கம் அன்பு நேயர்கள். ஓம். கேதார கௌரி விரதம் பற்றி கூறினீர்கள். அதிகமான விஷயங்களை கனமண்டபம் கேள்விக்கும் கனமான கணக்க வழிமுறைகளையும் கூறினீர்கள். இந்த கேதார கௌரி விரதம் என்ன கட்டுப்பாடுகள், காலங்கள், மனித தன்மைகள்? இல்ல இது கேதார கௌரி விரதம் இல்லையா அண்ணா? இல்ல நான் கேட்கிறேன், கேதார விரதத்தை பற்றி கேட்கிறேன். அந்த விரதத்திற்கு ஏதும் வயதில்லை என்றார். கன்னி பெண்கள் நல்ல புருஷன், நல்ல கணவன் வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்து பிடிப்பார்கள். மனம் முடித்த பெண்கள் கணவனுடன் இணை புரியாது வாழ வேண்டும் என்று வேண்டுவார்கள். கன்னி பெண்கள் அல்லா கணவன் இழந்த பெண்கள் அந்த விரதத்தை பிடிக்க முடியுமா? அந்த இடத்தில் கருத்து வேறுபடுகிறது அல்லவா? எனவே வயதும் சந்தர்ப்பங்களும் அதில் உள்ள விஷயங்களை சுருக்கமாக கூறினால் மேலும் தகவல்களுக்கு அறிந்து கொள்ள வாய்ப்புண்டு. கேதாரம் என்பது அறுவடை செய்யும்
அது ஆரம்பத்தில் இமயமலைதான் சிவபெருமான் ஆரம்ப ஸ்தலம். அந்த இமயமலை சாரத்தில் அந்த வயல் வெளியில்தான் பார்வதி மனம் புரிந்து சிவபெருமானை மணமுடித்ததாகவும் ஒரு கதை. அதை அப்படி வைப்போம். கேதார விரதம் அந்த கட்டுப்பாடுகள் கட்டாயம் வேண்டும் என்று அறிவுரை கூறுகின்றது. அதை பற்றி சுருக்கமாக கூறுங்கள். கன்னிப்பெண்கள், மனம் முடித்த பெண்கள், தாரமடைந்த பெண்கள். கேதார கௌரி விரதம் அந்த காலத்துல கல்யாணம் முடித்தவர்கள் தான் தொடர்ந்து அந்த விரதத்தை கோவிலிலே போய் செய்து கொண்டு வந்தார்கள். பிற்காலத்திலே சின்ன பிள்ளைகள் இப்ப ஒரு 12 வயசு 13 வயசு பிள்ளைகளையும் உட்கார வச்சு விரதங்களை ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் கால அவஸ்தை ஒன்று இருக்கு. கால அவஸ்தை, வேலைக்கு போக வேணும், வீட்டு வேலைகள் செய்ய வேண்டும், பலவிதமான பொறுப்புகள் உள்ள பெண்களாக இந்த காலத்தில் அமைஞ்சதாலே இவங்கள் ஒரு நேரமாவது மாலையிலே கோயிலுக்கு சென்று அங்கே நடைபெறும் கேதார கௌரி விரதத்திலே அந்த குருக்களையா ஒரு நாள் முதல் 2 நாள் முதல் 3 நாள் முதல் முடிச்சு போட்டு அந்த நூல்களுக்காகவும் சிவபஞ்சாச்சரம் ஜபிச்சு அந்த சிவனுக்கு 4 புஷ்பம் சாத்தி வழிபாடு செய்து கடைசி நாள் அவர்கள் அந்த காப்பை அவர்கிட்ட வாங்கி கட்டி கொள்வார்கள். இப்போது உள்ள சூழ்நிலையின் காரணமாக பல விரதங்களை ரொம்ப மும்முரமாக பிடிக்க முடியாத காலமாகி விட்டது. நடைமுறை வேறையா இருக்கலாம், ஆனால் விரதம் என்பது விரதத்திற்குரிய கட்டுப்பாடு, விரதத்திற்குரிய பொருளுடன் அதை கடைப்பிடிக்க வேண்டும். அதுதான் வழிமுறை, மதமுறை, சமயம், கூறு. நான் கேட்பது வழிமுறை அல்ல, தற்காலம் முற்காலம் பிற்காலத்தை பற்றிய அல்ல. அந்த விரதம் முறையாக பிடிக்க வேண்டும் என்றால் என்ற கட்டத்தை கீழே நான் கேட்டேன். இது நடைமுறைகளை பார்த்தா இங்க லண்டன்ல தலைகீழ அறிக்கை, அதை அப்படி ஒன்றை பிடித்து கொண்டு நாங்கள் இதுதான் சமயம் கூறுகிறது என்பது தப்பான ஒரு அறிவுபூர்வமற்ற ஒரு லண்டன்ல நடைமுறைப்படுத்தும் கிரியைகளையோ இல்லாட்டி நடைமுறைகளையோ நாங்கள் கவனித்து சமய நடைமுறையும் சமய கட்டுப்பாடும் இதுதான் என்று நாங்கள் எடுத்தோமானால் அது சமயத்துக்கும் அந்த ஏதோ அந்த நிகழ்வுக்கும் எதிர்மாறான முடிவைத்தான் நாங்கள் எடுக்கின்றோம். நான் கேட்பது கண்டிலேயோ ஹாரிலேயோ லண்டன்லேயோ கனடாவிலேயோ கடைப்பிடிக்கிறத அல்ல, அந்த விரதத்துக்குரிய நடைமுறையும் கட்டுப்பாடும் எது என்பதுதான் நான் கேட்கின்றேன். சரி, நன்றி. அந்த காலத்துல காலையிலே எழும்பி வச்சு வீட்டிலேயே அவங்க அந்த விரதத்தை அனுசரிச்சு, சில பேர் வெங்காயம் தொட மாட்டாங்க, வெள்ளைப்பூ தொட மாட்டாங்க, மத்தியானம் சுத்தமாக சமைச்சு இறைவனுக்கு படைச்சு ஒரு நேரம் சாப்பிடுவார்கள், இரவிலே பலகாரங்களை சாப்பிடுவார்கள். இப்படியாக இந்த கேதார கௌரி விரதம் முடிகிற வரைக்கும் இருந்து அந்த காலத்துல உள்ள பெண்கள் வேலைக்கு செல்வது என்பது ஒரு காரியம் இல்லை. இப்போதுதான் கட்டாயமாக வேலைக்கு போய்தான் ஆக வேணும் என்ற இது வரும்போது அந்த விரத இதுகள் எல்லாம் மாறி வருகிறது. அன்னம் தொடாமல் விரதம் சொல்றேன். சில விரதங்கள் எல்லாம் அன்னம் தொடக்கூடாது, பலகாரத்தோட முடிக்க வேணும். ஆனாலும் நாங்கள் பக்தியால் நான் உணை, அவ்வளவுதான். அவங்க என்ன வேணா சாப்பிட்டுட்டு போட்டும், பக்தியா இருந்தா போதும், இந்த விரதத்தை சைவ சமயர்கள் பின்பற்றினால் போதும் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம். சட்டங்கள் நிறைய இருக்கு, இப்படித்தான் இருக்க வேணும், இப்படித்தான் இருக்க வேணும். சில பெண்கள் கூட கேட்கிறாங்க, ஐயா எனக்கு இந்த சில நேரங்கள்ல இந்த விரதங்கள் வரும்போது எனக்கு இந்த பீரியட் குர்பலங்கள் வருகிறது, இதனால நான் என்ன செய்யலாம்? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த நாளை விட்டுற வேண்டியதான். இருந்தாலும் அந்த மாதிரி தீட்டுகள் வந்தாலும் நீங்க உங்களோட விரதத்தை நீங்கள்
கொல்லாமையும் தின்னாமையும் சொல்ற மாதிரி நீங்கள் அந்த விரதத்தை இறைவனுக்கு சமர்ப்பித்து கொண்டு உடம்பு சுத்தமான பிறகு அல்லாட்டி இது கேதார் கௌரி விரதம் ஒரு வெள்ளிக்கிழமையோ அல்லாட்டி ஒரு செவ்வாய்க்கிழமையோ ஆலயத்தில் சென்று உங்களோட பேர் பதிவு செய்திருப்பீங்கள். அந்த நூலை வாங்கி நீங்க கட்டிக்கொள்ளலாம். பிரதம கந்தியா 21 முடிச்சு போட்டிருப்பாங்க. பிரதம கந்தி துல்லிய கந்தின்னு முடிச்சு போட்டு பேரை சொல்லி நமச்சிவாயம்னு போட்டிருப்பாங்க. இதுகளை வாங்கி நீங்க கட்டிக்கொள்ளலாம். இதை பற்றி நாங்கள் ரொம்ப விஸ்தாரமாகவும் மக்களிடத்துல கொண்டு பூத்த முடியாத நிலையில இருக்கும் நாட்டின் சீரமைப்பாங்க. இதை நான் ரொம்ப பேருக்கு சொல்றேன், ரொம்ப கஷ்டப்படாதீங்க. முடிந்த அளவு நீங்க விரதம் இருக்க இதுக்காக போட்டு உங்களை உடம்ப வருத்தி கொள்ளாதீங்க. ஏன்னா வீட்டிலையும் பல பொம்பளை பிள்ளைகள் இருப்பாங்க தானேம்மா. அப்ப இவள் மட்டும் சுத்தமா இருந்தாப்பட அந்த வீடையும் பார்க்கணும் இருங்கோ. ஆனா கடைசி நாள் அந்த கேதார் கௌரிக்கு முதல் நாள் ராத்திரி சில பேர் சொல்லுவாங்க காலையில இருந்து நல்லெண்ணெய் வச்சு குளிச்சு அந்த ஒரு நாளாவது நீங்கள் ஆலயம் சென்று அந்த கேதார் கௌரிக்கு ஒரு பூவும் தண்ணியும் புண்ணியம் செய்தவர்களுக்கு பூ உண்டு நீர் உண்டு நீங்க போட்டு வழிபாடு செய்தா போரும்னு நான் சொல்றேன். ரொம்ப டீப்பா போக தேவை. நான் டீப்பா கேட்கல ஐயா, நான் சுருக்கமான மேலோட்ட விரதத்தை பற்றி கேட்டேன். நீங்கள் மீண்டும் மீண்டும் நடைமுறைகளையும் வீட்டில் உள்ள பெண்ணோ வீட்டில்லாத பெண்ணோ மனிதர் தான். அவர் போக முடியாத இடங்கள் என்று இருக்கும், அதுக்கு போகாமல் வீட்டில் இருந்து பிடிக்கலாம். நீங்க இப்ப சொன்னதே மனம் கொண்டதே மாளிகை, அதுதான் முதல். அப்படி என்று சொன்னா எல்லா விரதமும் வித்தியாசம் இல்லாம கடைப்பிடிக்கக்கூடிய நடைமுறை இருக்கும். அப்படி அல்ல, இந்த விரதம் இப்படித்தான் என்று இருந்தால் அந்த விரதத்தை அப்படித்தான் பிடிக்க வேணும். எனக்கு பிடிக்க சந்தர்ப்பம் சூழ்நிலை வீட்டு நிலை இல்லை என்று சொன்னால் அதை பிடிக்காம விட வேண்டும். பிடித்தால் முறையாக பிடிக்க வேண்டும். அதுதான் எந்த சமயமும் சொல்லும் என்று நான் நினைக்கிறேன். பழனி போல் கேட்ட கேள்விக்கு சரியான விடையை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்ற மனவர்த்தத்துடன் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். நேரம் 8:50 உறவுகள் இணைந்து கொள்ளலாம். இது ஆன்மீக பாலத்தோடு இணைந்திருக்கின்றோம். 588வது வாரம் தொகுப்போடு ஒரு புத்தகம் இருக்குமா? எதையா? பிரதசூட்டாமணி. கார்த்திகை மாசம் மார்கழி மாசம் ஒவ்வொரு மாசத்திலும் மிருதங்கள் இருக்குதான். சத்யநாராயண மிருதம் நிறைய மிருதங்கள் இருக்கு. மிருதங்கிறது கணக்கு வழக்கே இல்லை. அப்படி இந்த மிருத சூடாமணியில குறிப்பிட்டது போல நாம் செய்ய முடியாது அம்மா. இப்ப உதாரணமா சொல்றேன், அன்னைக்கு ஒரு அம்மா கேட்கிறா, ஐயா நான் கோவிலுக்கு போய் விரதம் இருந்து போகும்போது சாரி கட்டி தான் போகணுமா? ஐயா, இது சின்ன பிள்ளைக்கும் தெரியும், ஒரு கோயிலு போக்கில் இப்படி போக வேணுமெண்டு. சரி, அப்ப அந்த அம்மாவுக்கு இங்கே அறிவு போச்சு, ஒரு கோயிலுக்கு ஒரு ஆலயத்துக்கு இப்ப பஞ்சாபி போட்டு பழகுனால சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு கோயிலுக்கு என்ன உடுப்போட போகணுமோ, இதெல்லாம் ஒரு கேள்வி ஐயா. அந்த அம்மாவுக்கு தெரியாதா? அப்ப இப்படிப்பட்டவர் அம்மா நீங்க இப்படி சொல்றீங்க. அன்னைக்கு ஒரு நண்பர் எடுத்து சொல்றார், ஒரு கோயிலுக்கு உள்ள போனோம்னா அந்த பொருட்கள் சத்தம் போடுறாரா, தலைவாரி தலை வாராமல் வந்திருக்கீங்க, பொட்டு வைக்காமல் வந்திருக்கீங்க, அப்படி இப்படின்னு சொல்லும் போது அந்த அஞ்சாட வேலை பூசை பண்ற வேலை தானே எங்களையே மேய்க்க வாரான்னு எங்கிட்ட சொல்றாங்க. இல்லை, இன்னும் ஒன்று ஐயா, இப்போ கோயில்கள்லையும் இப்போ சில கோயில்கள், இப்போ பஞ்சாப் கோயிலுக்கு ஒரு முறை சும்மா அதில் பாப்பமெண்டு போக, அதில் பெண்கள் கட்டாயம் நீங்கள் அந்த தலையை கவர் பண்ணி ஆகணும். சோளால் ஆண்கள் தலையை கவர் பண்ணி ஆகணும் என்று சொல்லி ஒரு சட்டம் அந்த கோயிலில் இருக்குது. நல்ல விஷயம். நமது கோயில்களெலாம் இப்போ தலைகீழாக போச்சுது. இப்போ அரைக்குறை உடுப்போட நிற்கிறார்கள், ஷோர்ட்ஸோடு நிற்கிறார்கள், டீஷர்ட் பெண்கள் கூட. அப்போ ஏன் அது முன்னுக்கு இப்போ சாப்பாட்டு இடத்துல மட்டும்தான் அந்த போட் போயிட்டுருக்கு, இந்த ஆடையை போடாதீங்கன்ட்டு.
சாப்பிட போகிற இடத்த ஏற்கனவே போயிட்டாங்க உடுப்போடு சாப்பிட போகிற இடத்த அது போட்டு என்ன பெய்யா பிரயோஜனம். முன்னுக்கு பெரிய பனரை அடிக்கணும். ஆலயத்துக்குள் இந்த உடுப்புகளோட மட்டும்தான் வாங்கும். அது கட்டாயம் செய்து ஆகணும். இப்போ அண்மை காலமாக பார்க்குறேன் அது எல்லாம் இப்போ அன்றைக்கும் ஒரு பிள்ளைக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் தட்ஸ் ஓகேன்றது அந்த பிள்ளை. ஏன்னா அந்த பிள்ளை பழகிட்டுது. அப்படி ஒரு சின்ன சட்டையோ ஒரு ஜீன்ஸோட தான் வந்து அது நமது ஆலயங்கள் இப்போ வர வரையா அது பணத்துக்காக எல்லோரும் வரலாமன்ட்டு செய்கிறார்கள் தெரியல. கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த ஆடை விஷயத்தில் மற்றது அவங்களோட பிரச்சனை. நான் அந்தோனியார் கோயிலுக்கு அந்த காலத்தில் போகிற நேரம் தலையை மூடிக்கொண்டு தான் வருவார்கள். அப்படி ஒவ்வொரு இது ஒழுங்காக இருக்கணும். டாக்டரை பாருங்க தலை மூடிக்கொண்டுதான் ஆபரேஷன் செய்வார். குடியேற்ற குருக்கள் தொப்பி போட்டுக்கொண்டு. ஏன்னு கேட்டால் இந்த ரோமங்கள் வந்து அந்த பூச்சை இடத்துல நேற்று ஒரு சாப்பாட்டுக்குள்ள இருந்தது ஐயா. அப்படியே பொக்சத்துறாங்க அதுக்குள்ள இருக்குது ஒரு முடி. டாக்டர் தான் டேவிட்டை வாங்க வரவேற்றுக் கொள்வோம். டேவிட் ஐயா வந்திருக்கார் ரொம்ப நாளைக்கு பிறகு. இந்த மாதிரி மத சடங்குகளுக்குள்ளே இப்படித்தான் இருக்க வேண்டும் இது சொல்லுதுமா. இப்ப நாங்கள் இதை மாற்ற முடியாது. நான் என்ன சொன்னேன், நீங்க தலையை வாரிக்கொண்டு கோயிலுக்கு போங்க, அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வராது. இல்லை தலை வாரி தான் போகிறாரு இல்லையா, அதை காலியாக தான் விரித்து போட்டுட்டு கட்டுறதில்லை. மற்றது வந்து இல்லை அந்த அவங்க அது ஓகே ஒரு பக்கம் இருந்தாலும் ஆடை விஷயங்கள் கட்டாயம் அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து ஆகணும். எங்களது ஆலயங்கள் நிறைய வச்சிருக்காங்களே ரப்பர் பேண்ட் கிளி மாறி குரங்கு மாறி இப்படி எல்லாம் மூல தலை போட்டு அமுக்கிறதுக்கு வச்சிருக்காங்களே அதை போடலாம் ஐயா. அதெல்லாம் நிற்கிறீங்க, நான் ஆடை விஷயத்தில் நிற்கிறேன் ஐயா. ஆடை வந்து தலைமுடி எப்படியும் கிடக்கட்டும், அது வந்து கற்பூரத்தை கும்பிடக்குள்ள எரியட்டும். ஆனால் ஆடை விஷயங்கள் மற்றவர்களையும் அது கும்பிடாம அந்த ஒரு மனநிலையில் இதெல்லாம் பண்ணுது. அது சரியான மோசமா கிடக்கு. அது ஆரிய பரிபாலன சபையினர் உண்மையில கட்டாயம் இப்ப கேரளாவில போட்டீங்கன்னா சட்ட திட்டங்கள் அப்படிதான். இது ஆலயத்துக்கு அரவாசி பேர் வாரதே ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப வந்து இருக்கிறவர்கள் கும்பிட வாரது இல்லை. அப்படியே பேக்கை வச்சுட்டு அப்படியே சாப்பிட கீழே இறங்குவார்கள். நல்ல விஷயம், கோயிலில் சாப்பிடட்டும். ஆனால் அதுக்கு தாடியோட வந்து ஆகணும், அதை வைக்கணும். சிலது இவங்க செய்யறதுனால எங்களுக்கு மனவேதனையா இருக்கு. நாங்க சொன்னாலும் கோவப்படுற மட்டும் இல்லையா, பின்னால் இருக்கிறவர்களும் கும்பிட முடியாம இருக்கு ஐயா. இவர்கள் முன்னுக்கு இப்படி இருக்கீங்க. அண்டைய ஒரு ஆலயத்தில் நடந்தது, அதை நான் சொல்கிறேன். அப்போ அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்கிறேன், இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. இட்ஸ் ஓகேயா அவள் சொல்கிறான். நான் சொன்னேன் இட்ஸ் நாட் ஓகே, திஸ் இஸ் அ டெம்பிள்னு போட்டு போனேன். அவன் என்ன பார்க்கல நிற்கிற மாதிரி நிற்கிற அவரோட போட பார்க்கல இல்லை பப்புல நிற்கிற மாதிரி தான் என்று சொல்லிக்கொண்டு அவன் வர்றவங்களை நான் டேவிட் ஐயாவோட நான் ரொம்ப நாளா கதைக்கல. அவரையும் கழிச்சு கொண்டு அவருக்கு ஒரு வாழ்க்கை சொல்லுவோம். மற்ற வரிசையா நிக்கிறாங்க. நிமேஷ், செவந்தி, வணக்கம் ஐயா. உங்களையும் வரவேற்றுக் கொள்றோம், வாங்க. வணக்கம் வணக்கம். நீங்க தான் அடிக்கடி தேர் திருவிழா செய்யறீங்களே, சொல்லுங்க. வணக்கம் வாங்கோ. தேர் திருவிழா நாங்க செய்யற, கோவில் செய்யுது ஐயா. அந்த மாம்பழ கல்வியை கேளுங்க, மாம்பழ கல்வியை கேளுங்க, மாம்பழ கல்வியை கேளுங்க. எதுவாணி நான் மறந்தேவானே, மாம்பழம் மித்த சொன்னீங்க தானே. ஓ அதான் அதுதான். ஐயா வணக்கம் வணக்கம். நீண்ட நாள் உங்களோட பேச முடியல, என்னுடைய பணிகள் காரணமாக. இன்று ஒரு சின்ன டைம் நேரம் கிடைச்சிருக்குது, உங்களோட பேச வேணும் என்ற ஆர்வத்தில் வந்திருக்கிறேன். என்னென்றால் ஐயா, இந்த மாம்பழ திருவிழாக்கள் கோயிலில் இப்போ இங்கு நடந்த பல கோயில்களுக்கு சென்றிருந்தேன். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த திருவிழாக்கள். ஆனால் இந்த மாம்பழ திருவிழாவில் ஐயா, அந்த மாம்பழங்களை உபயோகாரர்கள் கொண்டு வந்து 100, 150 எல்லாம் மக்களுக்காக வச்சிருக்கிறார்கள். ஆனால் அன்று ஒரு கோயிலில் பார்த்தேன், மாம்பழ திருவிழா முடிய இந்த பழங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று ஆரம்பத்தில் தொடக்கம் இறுதி வரை சொல்லியாச்சு. ஆனால் இறுதி பகுதியில் என்னன்னு கேட்டால், அந்த மாம்பழங்களுக்கு நீங்கள் உங்களாலான காணிக்கைகளை செலுத்தித்தான் எடுத்துக்கொண்டு போகணும். சரியோ? அதுவும் காணிக்கண்டு €1 போடலாம், €5, €10 அப்படி போட்டுத்தான் எடுக்க வேணும். அப்படி என்றால் நான் கேட்கிறேன், இப்ப என்ன பொறுத்தளவில் அது தவறு புரிஞ்சது. நான் அந்த ஆலயத்தோட கதைக்க இருக்கிறேன். ஏனென்று கேட்டால் ஐயா, உபயோகாரர் வந்து மக்களுக்கு ஒரு கொடுக்க வேணுமென்று தான் கொண்டு வரார்கள். ஏன்னா அவர் செய்தவர் என்னுடைய நண்பர், நல்ல என்னோட சக ஒரு ஆசிரியர். அப்போ நான் அவர்கிட்ட வைவை கேட்குறேன், மாம்பழம் கிடைக்குமா, நான் போக வேணும், என்னோட ட்ரெயின் நேரம் ஆகுதுன்னு சொல்ல. அவ சொன்னா, இல்லை டீச்சர் நில்லுங்கோ, நாங்கள் மாம்பழம் தருவோம். அப்போ அவாவுக்கு தெரியாது இங்கே வந்து விற்கணும்னா. நான் குருக்கள் சொல்கிறார் இது விற்கப்படும், இது வந்து இதுக்கான
காசை செலுத்தி நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்க. இப்ப பிள்ளையாற்ற மாம்பழம் சொல்லலாம், அது ஏலத்தில் விற்கிறது ஒவ்வொரு முறையும். அதுக்கு நான் போட்டி போட்ட காலங்கள் எல்லாம் இருந்தது, அது வேற. ஆனா இது சாதாரண ரேயில இருக்கிற, ஏன் ஐயா அதை விற்க வேணும்? அதான் அப்படி செய்யலாமா? இது விற்கிறது ஏனென்றா அது நிர்வாகத்துக்கு சொல்லலாம். ஆனா செய்யலாம். ஒரு கோயில் திருவிழாவில் ஒரு மாம்பழம் 5000 ரூபாய்க்கு ஏலம் போடலாம். அப்படி அது இருக்குமோ? அது அது அந்த பழம் ஞானப்பழம். இது இந்த பழம் ஐயா சும்மா ரயில வச்சிருக்கு மக்களுக்கு கொடுக்க. அதை விட்டு கோயிலுக்கு ஒரு வருமானம் தேடிக்கொள்றாங்களாமா, அவ்வளவுதான், வேறொன்று சொல்றதுக்கு. அது பிள்ளை ஐயா. நல்லூர் தேரில இன்றைக்கும் 1 euro தான், ஒரு ரூபா சாரியோ 1 ரூபா. ஆனா இங்க 3 euro விற்கிற டிக்கெட்டு. சரி, கோயில் நேரம் திருவிழா நேரம் 5 பார்த்தா இந்த முறை அவங்க ட்ரிபிள் மடங்கா 15 ரூபா அல்லது 10 ரூபா டிக்கெட்டு அல்லது 20 ரூபா அரிசின தட்டம் இவ்வளவு தான் கொடுக்கப்படுமாண்டா. ஒரு கஷ்டப்பட்டவர்கள் அல்லது அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவர்கள் அல்லது ஒரு கஷ்டப்பட்டவர்கள் என்னண்டா ஐயா அவ்வளவு கொடுத்து வாங்குறது? அப்ப எல்லாருக்கும் சமனாகவே அதை போட வேணும். விருப்பமானார்கள் 50 euroவும் கொடுக்கலாம். அது நீங்க சொல்றது ஏற்றுக்கொள்றேன். காற்றுள்ள போதுதான் தூற்றிக் கொள்ள வேணும். அது சரி, காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ள வேணும். ஆனா அதுக்கு அந்த நேரம் ஐயா கொள்ளையும் அடிக்க கூடாது ஐயா. ஆமா ஆமா, பாணி சொன்னா சரி. போடலாம் இல்ல ஐயா, அதுதான் சொல்றாரு, தெரியல. நீங்கள் அதைத்தானே விரும்புறீங்களா? கோயில்காரங்கள் நீங்க கொடுப்பீங்கள், நம்புறோம். அதை விட நாங்கள் கோவில்ல ஒரு பூஜை செய்வோம் அல்லது கோவில்ல ஒரு பிறந்த நாளுக்கு செய்வோம் அல்லது ஏதோ ஒன்று ஒவ்வொருத்தர் எங்கேயோ செய்வினம் தானே வருஷத்துல ஒரு நாளைக்கு. அப்ப அப்புறம் என்ன அந்த ஆக்கள்கிட்ட தான் பேருந்து போய் தவித்த முயல் அடிச்ச மாதிரி அடிக்கிறதா ஐயா? அது எனக்கு சரி. அது டிக்கெட்டு சரி, அது ஏற்கலாம் கோயில் கட்டிட நிதிகளுக்காக வந்து. ஆனா மாம்பழத்தை கொடுக்கலாமான்ற ஒரு கேள்வி எனக்கு ட்ரஸ்டிமாருடைய கவனத்துக்கு நீங்க கொண்டு வரணும். நிச்சயம் நிச்சயம். இல்ல, ட்ரஸ்டிமார் கவனத்துக்கு நீங்க கொண்டு வாங்க, திருத்துங்கோ. பாலை தொட்டு பாலை கறப்பா ஐயா. நான் 1 euro தான் போட்டு அந்த மாம்பழத்தை எடுத்து உண்மையா போனேன். என்ன அண்டு முழுக்கலும் எங்களுக்கு கோவிலண்டா மட்டும் இல்லை, எங்களுக்கு மரக்கறி சாமான் எல்லாம் வேண்டி 100 euro அன்றைக்கு நான் செலவழித்து போட்டேன். ஆனால் அது என்னுடைய தேவைக்கு மட்டும்தான். கோயில் தேவைகள், கல்லுகள், இதுகள் எல்லாம் வேண்டி கொடுத்தேன். அதுகள் எல்லாம் செய்துட்டு நான் மாம்பழத்தை கிடக்குமென்று போனால் எனக்கு 2 euro பேக்குகளை இருந்தது ஐயா. ஏன்னு கேட்டா நான் அவளா செலவழிச்சிட்டேன். அப்ப ஐயா சொன்னார், டீச்சர் வாரா 100 euro போடுவான். எனக்கு அந்த கிடந்தது. இந்த மாம்பழம் தேவையா இல்லையான்னு பிறகு நான் என்னுடைய மகளிட்ட வேண்டித்தான் உடனே போட்டு சரியில்லை அந்த படம் எடுக்கணும்ன்ற ஒரு ஆசை நிகழ்ச்சியை நாங்க தொடர்ந்து பேசுவோம். நேரம் நன்றி நன்றி. இல்ல அது அப்படி விற்க கூடாது ஐயா, அந்த படம் அவங்கள கவனத்துக்கு கொண்டு செலுத்துவோம். சரி சரி, நீங்க சொல்ல மாட்டீங்க விற்கலாமா இல்லையோன்றதால. நன்றி நன்றி ஐயா, உங்களோட நிகழ்ச்சிக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். டைம் தான் முக்கியம். டைம் இஸ் கோல்ட். நன்றி 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 ஐயா. நன்றி. ஆறுது தளத்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனியே வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வர் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனந்தன் அடங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் சொல்லி வந்த அடியாறு அன்பருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு வாணியும் நடாமவனுக்கும் நன்றி நன்றி நன்றி. மிக்க மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து கொள்வோம். நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தோப்பாடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் 588வது வாரத்துடன் இணைந்திருந்த நேரம். நன்றி, வணக்கம்.